என்னதான் விதவிதமாக கலர் கலராக ஆடைகளை போட்டாலும் இதில் இருக்கிற கம்ஃபர்ட்டு, இதில் இருக்கிற ஸ்டைலு, லுக்கு இதுக்கெல்லாம் மாற்று கிடையவே கிடையாதப்பா அப்படின்னு பல நூற்றாண்டுகளாக வேட்டி நம்மளுடைய பாரம்பரிய உடையாக இருக்குது. இந்த வாரம் வேட்டி வாரம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வேட்டி எப்படி பார்க்குறாங்க, அதோட மவுசு குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா அப்படின்னு பல விஷயங்களை கேட்டிருக்கோம். பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? வேட்டி சட்டங்கிறது ஒரு பாரம்பரியம். இப்போது சிறுவர்கள் பெரியவர் வரலையும் போட்டுக்கிறது, கட்டிக்கிறது, வர்றது மிடுக்கா இருக்கும். எந்த சட்டை போட்டாலும் வேட்டிக்கு லுக்காகவே இருக்கும். அதை கட்டிட்டு போகிறேன்னா வெளியில் போகிறேன்னா பார்க்குறவங்களுக்கு கையெடுத்து கும்பலான்ற அளவுக்கு தோன்றது வேட்டி சட்டை. அந்த வேட்டி சட்டையை ஒரு இடத்துல கட்டிட்டு போகும்போது அவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு தனித்தன்மை, ஒரு மரியாதை எல்லாமே இருக்கும். வண்டி ஓட்டும் போதும் கொள்ளும் போதும் வேட்டி கட்டுறதுங்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஏன்னா காற்றுல பறக்கும். நம்ம ஜென்ரேஷனில் இது கம்மியாக ஆகிட்டு வருது. ஓல்டு ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா அப்பா எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எதுனாலுமே வெள்ளை வேட்டி ஷர்ட் போட்டு போவாங்க. வேட்டிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை என்பதுதான் உண்மை. அதுதான் மிகப்பெரிய அழகையும் கம்பீரத்தையும் தரும். என்னதான் நாகரிகம் வளர்ந்திருந்தாலும் இன்றும் திருமண காரியங்களில் வேஷ்டி சட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ வேட்டிக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உடை, இந்த பாரம்பரிய உடையை என்றைக்குமே நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்க கௌரவ கோச்சலாக பார்க்குறாங்க வேட்டி கட்டிட்டு போனால், ஒரு மாலுக்கு போனாலோ எங்கே போனாலுமே. ஆனால் இனி என்ன அதிகமான இப்போ இளைஞர்கள் வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையுமே. நம்ம அப்பா ஏஜில் இருக்கவங்க மட்டும்தான் வேட்டி கட்டுறது. அது இல்லாமல் இப்போ உள்ள பசங்க யாரும் வேட்டி கட்ட அதிகமாக விரும்பலை. ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்தால் மட்டும்தான் வேட்டி கட்டுறாங்க. ஃபெஸ்டிவல் சீசனில் தான் வேஷ்டி கட்டி பார்த்துருக்கு. ஆஃபீஸில் எல்லாம் வேஷ்டி கட்டியிருந்தால் நல்லா இருக்கும். ஆண்கள் வேஷ்டி கட்டும்போது அது யூனிக்காக இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ் இப்படி ஓணம், பொங்கல் அப்படி ஏதாவது வந்தால் தான் அதிகமாக கட்டுறது தெரியுது. அது எல்லாமே தெரியுது. திருவிழா டைமில் தான் மோஸ்ட்லி அவங்க வேட்டி கட்டுறதா பார்க்குறோம். எங்களுக்கே சாரி கட்டுறது சில சமயம் ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி தான் அவங்களுக்கு நினைக்கிறேன். கதரை பயன்படுத்துங்க. நெசவாளிக்கு ஒரு ஊக்கத்தை கொடுங்க. நெசவாளி குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுங்க.